السلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل إبراهيم بن المغيرة بن البردزبة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. والحب في الله والبغض في الله من الإيمان. அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுவது ஈமானில் உள்ளதாகும். இதை கொண்டு இமாம் புகாரி எப்படி ஹுப்பும் புகழும் ஆளுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக ஆகுமோ குறைவாக ஆகுமோ, அதே மாதிரி ஈமானிலேயும் கூடுதல் குறைதல் உண்டாகும். இது ஒரு ஆதாரம். அன்பு ஒரு நபரின் மீது ஏற்பட்டால் இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் அப்படி கூடிக்கிட்டே போவோம். சில நேரங்களில் குறைஞ்சிக்கிட்டு போவோம். கோபமும் அப்படித்தான், கூடிக்கிட்டு போவோம், குறைஞ்சிக்கிட்டு போவோம். அதே மாதிரி இங்கே மினல் ஈமான் இருக்கிறதுனால ஈமான்லேயும் அந்த கூடுதல் குறைதல் இருக்குங்கிறாங்க. இதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்டா, அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுலு ஃபில்லா மினல் ஈமான் என்பது ஆதாரமாக நாம் ஏற்றுக்க முடியாது. இது ஒரு ஹதீஸில் எங்கே இருக்குது இந்த மாதிரி ஹதீஸு? ஹதீஸுடைய கிதாபுல்லாம் இந்த மாதிரி வல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுலு ஃபில்லான்னு இல்லையே. இது உங்களுடைய சொந்த வாக்கியமான்னு கேட்கும். ஹதீஸில் எப்படி இருக்கிறது? மன் அஹப்பல் இல்லா வ அபகதல் இல்லா வ ஆத்தால் இல்லா வ மனால் இல்லா ஃபகதிஸ்துக்மலல் ஈமான் இருக்கு. வேணுமானால் இதனுடைய சாராம்சத்தை இமாம் புகாரி தன்னுடைய சொல்லில் சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஆகவே நபியுடைய சொல்லுல மன் அஹப்பல் இல்லா, யார் அல்லாஹ்வுக்காக நேசித்தாங்களோ, வ அபகதல் இல்லா, அல்லாஹ்வுக்காக கோபப்பட்டாங்களோ, வ ஆத்தால் இல்லா, அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்களோ, வ மனால் இல்லா, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்து கொண்டாங்களோ, அவர் ஈமானை முழுமைப்படுத்தி விட்டார். இப்படி சொல்லியிருந்தால் நாம் பதில் சொல்லலாம். ஆனால் வல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா மினல் ஈமான் என்பது ஹதீஸில் இல்லாத ஒரு பதமாக இருக்கிறது. சரி, இமாம் புகாரில் ஹதீஸில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், நமக்கெல்லாம் தெரியாமல் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு சான்ஸ் உண்டு என்று வச்சுக்குவோம். இது ஹதீஸ் என்று ஏற்றுக்கோமே. அதுக்கு சொல்லுவோம், இந்த மினல் ஈமான் என்பது மீன் தபிஇலியா இல்லை, ஈமானில் சிலது என்ற அர்த்தம் சொல்லக்கூடாது.
மாறாக இபுத்திதாயியா. இபுத்திதாயியா என்ன? இபுத்திதாயியா என்றால் இந்த ஹுப்பு ஃபில்லா புகுலு ஃபில்லா ஈமானிலிருந்து தொடங்குகிறது. யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஹுப்பு ஃபில்லா வரும். யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் புகுலு ஃபில்லா வரும். எனவே இந்த மின்ன இபுத்திதாயியா என்று நாம் சொல்லணுமே தவிர தபீஇய்யா என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எனவே ஈமானுக்கு ஜுஸு இருக்கிறது என்பதை இதன் மூலமாக இஸ்பாத் செஞ்சால் அதை நாம் ஏற்க தேவையில்லை. ஆகவே அசல் ஈமான் நஃப்சுல் ஈமான் கூடுதலாகவும் ஆகாது, குறைவாகவும் ஆகாது, ஆகக்கூடாது. லவாஹிக்குல் ஈமான், தக்மிலத்துல் ஈமான், நூறுல் ஈமான், இது தான் கூடுதலாக ஆகும் என்று நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். وكتب عمر بن عبد العزيز إلى عدي بن عدي. அப்புறம் இன்ன லில் ஈமானி ஃபராயித வஹுதூதன் வசுனனன் ஃபமன் இஸ்தக்மலஹா இஸ்தக்மலல் ஈமான். இப்படிதானே? அதுக்கு பின்னாலே ஃபைன் ஆயிஷ் ஃபஸவு பையினுஹுமா ஹத்தா தஅமலு பிஹா இருக்கா? தான் சொல்றேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அதி இப்னு அதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அதி இப்னு அதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹலீஃபா ராஷித், ரெண்டாவது ஹலீஃபா. உமர் சானி முதல் ஹலீஃபத்துர் ராஷித் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உமர் ரெண்டாவது உமர் சானிங்கிற பேரில் பிரபல்யமாக இருக்கிறாங்க. ரொம்ப நீதமானவங்க, நேர்மையானவங்க. அவங்களுடைய ஆட்சி ஜலீலுல் கத்ர் தாபி, பெரிய கண்ணியமிக்க மகத்துவமிக்க ஒரு தாபி. முதல் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில், ரெண்டாவது நூற்றாண்டின் இபுத்திதா முதல் கட்டத்தில் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. முஜத்தித், ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் இஸ்லாத்தை இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்கள், ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள் பிறப்பாங்க என்கிற அடிப்படையில் இவங்க தான் முஜத்தித் பில் இத்திஃபாக். சஹாபாவுக்கு பின்னால் உலகம் முழுவதும் நீதத்தை ஒரு பக்கமாக வச்சு உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய நீதத்தை ஒரு தராசில் வச்சா சஹாபாக்களுக்கு பின்னால், ஏன்னா சஹாபாக்களுக்கு ஈக்குவலாக யாரையும் நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது. சஹாபாக்களுக்கு பின்னால் இருந்தவங்களுடைய நீதங்களெல்லாம் ஒரு பக்கம், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய நீதத்தை ஒரு பக்கமாக வச்சா உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய நீதம்தான் கனமாக இருக்கும், மிகைக்கும். எப்படி உலகத்தினுடைய அநியாயக்கார ஆட்சியாளர்களை எல்லாம் ஒரு பக்கம் வச்சு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்
அப்படின்னு ஒரு இஸ்லாமிய கொடுங்கோல் மன்னர் என்று சொல்லலாம். ஆனால் பேரை தன்னை ஹலீஃபா என்று வச்சுக்குவார். அவருடைய அந்த கொடுங்கோலை வச்சா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த கொடுங்கோல் தான் கூடுதலாக இருக்கும். அந்த அளவுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறப்பிற்குரியவங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் இடத்துல ஒருத்தர் கேட்டாராம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவங்களா, அமீர் முஆவியா சிறந்தவங்களா? முஆவியா தெரியும் உங்களுக்கெல்லாம், பெரிய சஹாபி, நிறைய இடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியாவுக்கு மத்தியிலே போர்லாம் நடந்திருக்குது. ஆகவே முஆவியா சிறந்தவங்களா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவங்களான்னு கேட்டேன். இந்த கேள்வியை கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய மய்யத்தில் இருந்தாங்க. நபியோடு சேர்ந்து ஜிஹாதுக்கு குதிரையில் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த குதிரையுடைய ஜிஹாதுக்கு போகும்போது அந்த குதிரையுடைய அந்த புழுதி அல்லது அந்த மூக்குநாங்கயிறு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸை விட சிறந்ததாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சஹாபிக்கு ஈக்குவலாக யாரும் வர முடியாது. இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. ஒரு சஹாபியுடைய பேரை சொல்லி இந்த சஹாபி சிறந்தவங்களா, பிற்காலத்தில் உண்டான ஒரு நீதமான நல்ல மனிதரை சொல்லி அவர் சிறந்தவரா என்ற கேள்வியே தப்பு. அவங்க ஏறி வாகனம் செய்த அந்த குதிரையில் இருக்கக்கூடிய கடிவாளத்துக்கு கூட சமமாக ஆக மாட்டாங்க பின்னால் உள்ள நல்ல மனிதர்கள். இது நபியுடைய சுஹபத்தின் காரணமாக சஹாபாக்களுக்கு கிடைத்தது. மனித இயல்பின் பிரகாரம் தவறுகள் இருக்கலாம், இஜ்திஹாதி தப்புகள் இருக்கலாம், போர்கள் கூட சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்திருக்கலாம். எல்லாம் இருந்தால் கூட சஹாபாக்களுக்கு ஈக்குவலாக இந்த உம்மத்தில் யாரும் இருக்க முடியாது. இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது தப்பு. சஹாபாக்கள் நபியோட சுஹபத் இருந்தவங்க. சுஹபத்தின் காரணமாக ரொம்ப டாப் அந்தஸ்துக்கு சஹாபாக்கள் போயிட்டாங்க. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்லஷிய்யி யுரீதூன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா என்கிற இந்த ஆயத்தெல்லாம் சஹாபாக்களுடைய சிறப்பை எடுத்தோதுது. நபிக்கு கட்டளை இட்டுட்டான் அல்லா தாலா. யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி உங்களோடு இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் உங்கள் நஃப்ஸை பொறுமையாக ஆக்கி கொண்டு நீடித்திருங்க, நிலைத்திருங்க. ரொம்ப வசதியாக பணக்காரமாக அந்தஸ்தில் இருக்கிறவங்கெல்லாம் கண்ணெடுத்து பார்க்காதீங்க என்றெல்லாம் நபி சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்களை பற்றி லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை திட்டாதீங்க, என்னுடைய சஹாபாக்களை குறை சொல்லாதீர்கள். ஃபைன் அஹதக்கும் லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபா, உஹது மலை நிரம்ப தங்கத்தை நீங்கள் செலவு செஞ்சாலும் மா பலக மத்தஹதிஹும் வலா நசீஃபஹு, அவர்களுடைய அந்தஸ்துக்கு நீங்கள் உயரவும் முடியாது, அவங்களுடைய அந்தஸ்தில் ஒரு பாதியை கூட நீங்கள் அடைய முடியாதுன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. கால ரசூலுல்லாஹ் லா தமஸ்ஸுன்னார் முஸ்லிமன் ரஆனி, என்னை கண்ணால் கண்ட முஸ்லிமை நரகம் தீண்டாது. அவர் ஆமன் ரஆனி, என்னை பார்த்தவர்களை பார்த்த முஸ்லிமை நரகம் தீண்டாது என்றெல்லாம் சஹாபாக்களை பார்க்கறதுனாலேயே நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆக அந்த பார்வை கண்ணியமான பார்வையாக இருக்கணும், உயர்ந்த அந்தஸ்தில் பார்க்கணும்னு சொல்லி
இலா அதியிபினி அதியின், அதியிபுன் அதி வந்து ஒரு தாபி, உமருபுன் அப்துல் அசீஸும் ஒரு தாபி, அதியிபுன் அதியும் ஒரு தாபி. உமருபுன் அப்துல் அசீஸுடைய அந்த ஹிலாஃபத்துடைய காலத்தில் ஒரு பகுதிக்கு, ஜசீரா என்கிற அந்த பகுதிக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டாங்க. அவர்கள் 120 வஃபாத்தானாங்க. சரி, ஒரு ஹலீஃபா தங்களுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது? அன்னலில் ஈமானி ஃபராயில, அன்னலில் ஈமானி, ஈமானுக்கு ஃபரலுகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. ஷராயிஅ, திட்டங்கள் இருக்கின்றன, திட்டமிடுதல் இருக்கிறது, அகாயிதுகள் இருக்கின்றன. ஃபராயில தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, இந்த மாதிரி ஃபராயில்கள் இருக்கின்றன. ஷராயிஅ கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கின்றன. ஹுதூதன் எல்லைகள் இருக்கின்றன. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட இந்த எல்லைக்கு அப்பால் நீங்கள் போகக்கூடாது, இந்த எல்லைக்கு உட்பட்டு நடக்கணும் என்கிற எல்லைகள் இருக்கின்றன. சுனனன் சுன்னத்துகளும் ஒழுக்க நியதிகளும் இருக்கின்றன. ஒரு ஹலீஃபா தன்னுடைய கவர்னருக்கு எழுதுகிறாங்க, ஃபமன் இஸ்தக்மலஹா இஸ்தக்மலல் ஈமான், யாரெல்லாம் இதை முழுமைப்படுத்தினார்களோ அவர்கள் ஈமானை முழுமைப்படுத்திவிட்டார்கள். வமன் லம் யஸ்தக்மில்ஹா லம் யஸ்தக்மிலில் ஈமான், யார் இதை முழுமைப்படுத்தவில்லையோ அவர்கள் ஈமானை முழுமைப்படுத்தவில்லை. ஃபைன் ஐஷ், நான் வாழ்ந்தால், ஃபஸஉபய்யினுஹா லக்கும், அதை உங்களுக்கு நான் விவரமாக விரிவாக எடுத்து சொல்வேன். ஹத்தா தஅமலு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அமல் செய்வதற்காக. வயின் அமுத், நான் மௌத்தாகிவிட்டால், இந்த கடிதம் உங்களுக்கு எழுதுகிறேன், இது சம்பந்தமாக விவரமாக பேசுவதற்கு உண்டான சந்தர்ப்பம் எனக்கு அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் என்னை அழைத்து கொண்டால், ஃபமா அன அலா சுஹபத்திக்கும் பிஹரீசின், உங்களோட நான் சேர்ந்து இருப்பதில்லை ஆசை கொண்டவனாக இல்லை. உங்களை விட்டும் பிரிகிறேனே, மௌத்தா போயிடுவேனேங்கிற கவலை எல்லாம் இல்லை. மாறாக நான் அல்லாஹ் இடத்தில் போய் சேருவதை விருப்பத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தில் உண்டான இந்த வாக்கியங்கள் எல்லாம் இஸ்திக்மால், பூர்த்தி அடைந்தா பூர்த்தி, இல்லைண்டா இல்லை, கூடுதல் குறைதல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நல்லா இதில் தெரிகிறது, கம்மிலாத்தில் ஈமானில் தான் இந்த பட்டியல்லாம் வரும். ஒமன் இஸ்தக்குமலஹா இஸ்தக்குமலல் ஈமான். நஃப்சுல் ஈமானில் இது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க வாக்கியத்திலே ஒமன் இஸ்தக்குமலஹா இஸ்தக்குமலல் ஈமான் இருக்கிறது. இது அஜிசாவே முக்கம்மிலாவில் உள்ளது. இமாம் புகாரி முக்கவ்விமாவில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அஜிசாவே முக்கவ்விமா, அஜிசாவே முக்கம்மிலா. நஃப்சுல் ஈமானில் உள்ளது அஜிசாவே முக்கவ்விமா,
இது இருந்தால் தான் ஈமான் இருக்கும்னு சொல்லி. இப்போ இந்த கடிதத்தில் இருக்கிற வாக்கியத்தில் என்ன இருக்கிறது? அஜிசா முக்கம்மிலா, இது இல்லைன்னா ஈமான் போய்விடும் என்கிற கருத்தில் சொல்லலை. நம்மளும் ஒத்துக்கிறோம் இது முக்கம்மிலாத்தில் உள்ளது. முக்கம்மிலாத்தில் உள்ளது பூரா ஈமான ஜியாதத்தாக்கும், மாற்று கருத்தே இல்லை. இப்போ பேரை புதுசாக சொல்லியிருக்கிறேன். நஃப்சுல் ஈமான் என்று சொன்னேன்னு, அதுக்கு முக்கவ்விமா, ஈமானுடைய முக்கவ்விமாவில் இருக்கக்கூடியதெல்லாம் அசல் ஈமான், நஃப்சுல் ஈமான். அது இருந்தால் தான் ஈமான் இருக்கும். அல்லாஹ்வின் மீது ஈமான், ஜிப்ரீல் மீது ஈமான், கிதாபுகளின் மீது ஈமான், யௌமுல் ஆஹிர் மீது ஈமான், கத்ரின் மீது ஈமான். இந்த ஈமான்லாம் பார்க்குறதுக்கு ஜுசு மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஈமான்லாம் முக்கம்மில் ஈமான் அல்ல, முக்கவ்விம் ஈமான். இதில் எனக்கு அல்லாஹ்வின் மீது ஈமான் இருக்கிறது, மலாயிகத்தின் மீது ஈமான் இல்லைன்னு சொல்லி பாரு. அல்லாஹை ஈமான் கொண்டிருக்கிறேன், மலாயிகத்தை ஈமான் கொள்ளலை. அல்லாஹின் மீதுலாம் எனக்கு ஈமான் இருக்குது, யௌமுல் ஆஹிரின் மீது ஈமான் இல்லைன்னு சொல்லி பார்த்தா ஈமானே இல்லை. இதுவே ஈமானுக்கு ஜுசுவு முக்கவ்விமா என்ற அடிப்படையில் இருக்குமேயானால் அது ஜுசுவாக கணிக்கக்கூடாது. அதெல்லாம் சேர்ந்து தான் ஈமான். எப்படி? நிற்குதல், குனியுதல், தலையை தரையில் வைக்குதல், காலை மடக்கி போட்டு உட்காருதல், இதெல்லாம் சேர்ந்தால் தான் தொழுகை. நான் நிற்பேன், குனிவேன், ஆனால் சஜிதாவுக்கு போக மாட்டேன் என்று யாரும் சஜிதாவுக்கு போல ஒருத்தவன் தொழுகையா அது? ஆனால் அந்த சஜிதாவுக்கு போகுவது ஒரு ஜுசுவு தான். அந்த ஜுசுவு முக்கம்மில் ஜுசுவா முக்கவ்விம் ஜுசுவா? முக்கவ்விம் ஜுசு. இமாம் புகாரி இந்த அப்துல்லாஹ் இப்னு உமருடைய இந்த கடிதத்துடைய வாக்கியத்தை எடுத்து காண்பித்து ஈமானில் யஸீது யன்குஸுன்னு அவங்க ஆதாரம் சொல்கிறாங்களே, நாம் சொல்கிறோம் இது முக்கம்மிலுல் ஈமானுக்குள்ள பட்டியல், முக்கவ்விமுல் ஈமானுடைய பட்டியல் அல்ல என்று சொல்லிட்டோம். பதில் வகால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, இதுவும் ஒரு ஆதாரம் இமாம் புகாரிக்கு ஈமான் யஸீது யன்குஸு என்பதற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு யஹ்யாவுல் மௌத்தாவின் மீது முதல்லையே ஈமான் இருந்துச்சு. யாருக்கா சந்தேகம் இருக்குதா? நம்பாமல் இருந்தாங்கன்னு சொல்லி. வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி என்று சொல்கிறாங்களே, அந்த ஈமானை கூடுதலாக ஆக்க விரும்புகிறாங்க. என்னுடைய கல்பில் ஒரு அமைதி ஏற்படணும் என்பதற்காக எத்துமையின்ன கல்வியை போய் ஜியாதத்துல் ஈமானுக்கு ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இத்மினான் என்றால் என்ன? மனதில் ஏற்படக்கூடிய ஒரு அமைதி, ஒரு சுக்கூனத். நம்ம சொல்கிறோம் ஈமான் காமில் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா மோதா போனவங்களை ஹயாத்தாக்குவான் என்பதில் அறக்குறை ஈமான்லாம் இல்லை. ஈமான் காமில் இருந்துச்சு, ஈமான் அத்தம் இருந்துச்சு. எப்போ முழுமையாக நம்பிக்கை வந்துருச்சோ அதை பார்க்கணும், கண்கூடான்னு ஒரு ஆர்வம் வரும். இப்போ காபாவை பார்க்கணுன்னு எல்லாம் ஆர்வப்படுறோம். காபா இருக்குது என்பது பக்கா ஈமான் நமக்கு இருக்குகிறது. சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் சொல்கிறாங்க இருக்குன்னு சொல்லி, இருக்கிறது உண்மையோ பொய்யோ யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு யாருக்கு ஆர்வம் வராது. ஆக இந்த எத்துமையின்ன கல்வி என்பது முதல்லையே ஈமானில் காமிலாக அத்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததின் காரணமாக அந்த நிலையை கண்கூடாக பார்ப்போமே என்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தான் கைஃப துஹில் மௌத்தா என்று கேட்டாங்க.
எனவே இது ஈமான் முக்கம்மிலாவில் உள்ளது தானே தவிர முக்கவ்விமாவில் உள்ளது இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இதுக்கு முந்தையே மௌத்தாக்களை ஹயாத்தாக்குவதன் மீது ஈமான் காமில் இருந்தது. அதுக்கு பின்னால் ஒரு ஷவுக், ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதை கண்கூடாக பார்த்தா அமைதி கிடைக்கும். ஒருவரின் மீது ரொம்ப பெரிய அன்பு, அவருடைய புத்தகத்தை படித்தோம், அவருடைய பயானை கேட்டிருக்கிறோம், இப்போ ஆர்வம் வந்துடுது, எப்படியாவது அவரை பார்த்துன்னுப்பா, நம்மளை நாம் அவரை பார்த்துடணும். அவரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஆடியோவில் தான் கேட்டிருக்கிறோம், அவருடைய புத்தகத்தை தான் படிச்சிருக்கிறோம். அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வருகிறது அல்லவா? அந்த ஆர்வம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துச்சு. அந்த இது வரைக்கும் பார்க்காத நபரை பார்த்துட்டா மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், ஒரு அமைதி ஏற்படுற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா மௌத்தா போனவங்களை ஹயாத்தாக்குவான் என்பதில் முழுமையான ஈமான் இருந்தாலும் அதை கண்கூடாக பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வ துடிப்பு இருந்ததின் காரணமாக தான் வேற்றுமையின்ன கல்வின்னு சொன்னாங்கன்னு நாம் இதுக்கு பதில் சொல்கிறோம். வகால முஜாஹித் எப்படி வகால முஆத் இஜ்லிஸ் பினா நுமின் சாஆ. வகால முஆத் இஜ்லிஸ் பினா, முஆத் சொன்னாங்க, இஜ்லிஸ் பினா நம்மோட கொஞ்ச நேரம் உட்காருப்பா, நுமின் சாஆ நாம் கொஞ்ச நேரம் ஈமானுடைய பேச்சை பேசுவோம் என்று சொன்னாங்க. முஆத் என்பவர்கள் மஷ்ஹூர் சஹாபி முஆத் இப்னு ஜபல் அன்சாரி ஹஸ்ரஜி. அவங்களுக்கு குனியிட்டு அபு அப்துல்லா. அவங்களுக்கு வயசு 18 இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வயசு 18 இருக்கும்போது. முப்பத்தி 33 வயசுலேயே உலகத்தை விட்டு ஒரு காலரா நோயில் ஷஹீத் ஆகிட்டாங்க. கொஞ்ச காலம்தான் வாழ்ந்துருக்கிறாங்க முஆத் இப்னு ஜபல். அந்த முஆத் தான் சொன்னாங்க, அவங்களோட அஸ்வத் இப்னு ஹிலால் இருந்தாங்களா, அவங்கள்ட்ட பார்த்து நம்மோட கொஞ்ச நேரம் இருங்க, நூமின் சாஆ கொஞ்ச நேரம் நாம் ஈமான் பற்றி பேசுவோம், ஈமான் கொள்ளுவோம், நேரடியாக நூமின் சாஆ கொஞ்ச நேரம் ஈமான் சம்பந்தமாக பேசி ஈமானை பலப்படுத்திக்குவோம் என்கிற கருத்தில். இத்தனைக்கும் அவங்க காமிலுல் ஈமானாக இருந்தாங்க. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம் என்கிற கருத்தில் அல்ல, உலக விஷயங்களை நாம் ஈடுபட்டதின் காரணமாக கொஞ்சம் கவனக்குறைவு, மறதியெல்லாம் ஏற்பட்டிருக்குது. அல்லாஹை பற்றி பேசுவோம், அல்லாஹ் தாலாவுடைய குதிரத்தை பற்றி பேசி அதை நாம் பலப்படுத்திக்குவோம், அந்த மறதியை தூரமாக்கிக்குவோம், புதுசாக ஆக்கி கொள்ளுவோம், அதனுடைய இன்பத்தைங்கிற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் ஈமானுடைய ஜியாதத்தை இதை கொண்டு நிலைநாட்டுவது அது சரியான பேச்சு அல்ல. கைஃபியத்தில் வேண்டுமானால் ஈமானில் கூடுதல் உண்டாகலுமே தவிர கம்மியத்தில் உண்டாகாது. ஃபகால இப்னு மஸ்ஊத் அல் யகீன் அல் ஈமானு குல்லுஹு. அல் யகீன், இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, யகீன் என்பது முழு ஈமானுக்கு சொல்லப்படும். யகீன் என்பது முழு ஈமானுக்கு சொல்லப்படும். இது ஒரு ஹதீஸுடைய துண்டு. இது ஒரு ஹதீஸ்ன்னா சஹாபி சொல்கிறதுனால ஒரு அசர். சஹாபி சொல்கிறாங்க, சஹாபி சொன்னால் அதுக்கு பேர் அசர்ன்னு சொல்லுவோம். இப்னு மஸ்ஊதுடைய கருத்தாக இருக்கிறது, அல் யகீன் அல் ஈமானு குல்லுஹு. இதனுடைய முழுமை என்னன்னா அஸ்ஸபுரு நிஸ்ஃபுல் ஈமான் வல் யகீன் அல் ஈமானு குல்லுஹு. அஸ்ஸபுரு நிஸ்ஃபுல் ஈமான்,
சபுர் என்பது ஈமானில் பாதி. யகீன் என்பது முழு ஈமான். சபுர் என்பது ஈமானில் பாதி, யகீன் என்பது முழு ஈமான் என்று சொல்லியிருக்கிறாங்க. இமாம் புகாரி என்ன சொல்கிறாங்கண்டா, குல்லுஹு என்கிற பதத்தை இப்னு மஸ்ஊத் போட்டிருக்கிறாங்க. இந்த குல்லு என்பது தாக்கியதுக்காக வரும். தாக்கியதுக்காக குல்லு வந்தால் ஜுசு உடையதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். முழுமை 2-3 வஸ்து இருக்கும், இதெல்லாம் சேர்ந்தா தான் முழுமைன்னு சொல்லி. எனவே ஈமான் ஜுசு உடையதுன்னு இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்போ ஈமானுக்கு ஜுசு இருக்குகிறதோ அது முரக்கபு. எப்போ முரக்கபாக ஆயிடுச்சோ அதில் கூடுதல் குறைதல் உண்டாகும் என்ற முறையில் அவங்க தங்களுக்கு ஆதாரமாக சொல்கிறாங்க. நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? ஜுசு என்பதை ஏற்றுக்கிறோம், ஆனால் ஈமானை காமிலுக்கு இது ஜுசு. நஃப்சுல் ஈமானுக்கு ஜுசு அல்ல. இப்போ சபுர் நிஸ்புல் ஈமான் அப்படின்னு சொன்னால், சபுர் இல்லாமல் டக்குன்னு அவசரப்பட்டு கோபப்பட்டவங்களுக்கெல்லாம் ஈமான் குலோஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தமாகுமே? இல்லை, ஈமான் அசல் ஈமான் இருக்குகிறது. ஈமானுடைய நூறு குறைஞ்சி போச்சு, ஈமானுடைய முக்கம்மில் தக்குமிலத்து குறைஞ்சி போச்சு என்கிற அடிப்படையில் நீங்களும் ஒத்துக்கிறீங்க ஜுசு உண்டு, நம்மளும் ஒத்துக்கிறோம் ஜுசுன்னு சொல்லி நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா நஃப்சுல் ஈமானுக்கு ஜுசுன்னு தெரியுது. இல்லை இல்லை, மாறாக இது ஈமானே காமிலுக்கு ஜுசு. ஈமானே காமிலுக்கு ஜுசு. ஈமானே காமிலில் ஜியாதத்தை உண்டாகலாம், கம்மியும் உண்டாகலாம். வகால இப்னு உமர் லா யபுலுகுல் வகால இப்னு உமர் லா யபுலுகுல் அப்து ஹகீகத்த தக்வா ஹத்தா யதஅ மா ஹாக ஃபி ஸத்ர். அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் குர்ஆனுடைய ஆயாத்துகளை ஆதாரமாக சொன்னாங்க, யஸீது என்குசுக்கு. அடுத்து ஹதீஸுகளை சொன்னாங்க. அடுத்து சஹாபாக்களுடைய அசர ஆதாரமாக இப்போ சொல்லிக்கிட்டு வராங்க. லா யபுலுகுல் அப்து ஹகீகத்த தக்வா, ஒரு அடியான் தக்வாவுடைய ஹகீகத்தை, முழுமையான தக்வாவை, யதார்த்தமான தக்வாவை அடைந்து கொள்ள முடியாது. ஹத்தா யதஅ, அவன் விடுகின்ற வரை, மா ஹாக ஃபி ஸத்ரி, நெஞ்சிலே எது தடுமாறுகிறதோ அந்த ஒன்றை, எந்த விஷயத்தில் சந்தேகம் வருகிறதோ அந்த ஒன்றை விடுகின்ற வரை. அப்போ இந்த ஹதீஸில் தக்வாவுக்கு பலவிதமான மர்த்தபாக்கள் இருக்கின்றன. தக்வா என்பது ஈமான், ஈமானும் தக்வாவும் ஒன்று. தக்வாவில் தஃபாவத் இருக்குதுன்னு சொன்னால் ஈமான்லேயும் தஃபாவத் இருக்குது என்ற அடிப்படையில் இதை இமாம் புகாரி கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி சொல்லுவோம், நஃப்சுல் ஈமான் அது ஒரு பொருள் தான், ஒரு பொருள் தான். தக்குவா என்பது வேறு பொருள். நீங்கள் தக்குவாவும் ஈமானும் ஒன்றுங்கிற மாதிரி பேசுகிறீங்களே, ஏன் அப்படி பேசுகிறீங்க? யாயும் அல்லதீன் ஆமான்னு கூப்பிட்டு இத்தக்குள்ளான்னு ஏன் சொல்கிறான் அல்லா தாலா? ஈமானும் தக்குவாவும் ஒன்றாக இருக்குமே ஆனால் கூடுவானா? எனவே ஈமானும் தக்குவாவும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க. அந்த ஒன்றுன்னு சொல்லித்தான் இதில் முக்தலிஃப் தரஜாத் இருக்குங்கிறீங்க. நம்ம சொல்கிறோம் ஈமான் வேறு, தக்குவா வேறு. தக்குவா என்பது ஈமானை முக்கம்மிலாக ஆக்கும். தக்குவா என்பது ஈமானை முழுமைப்படுத்தும். தக்குவாவில் பல தரஜா இருக்குப்பா. ஷிர்கு குஃபுரிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், அசல் அர்த்தம் தக்குவா என்றால் தவிர்ந்து கொள்ளுதல். தக்குவாவுக்கு பயப்படுறதுன்னு சொல்கிறோமா இல்லையா?
ரொம்ப தக்குவாதாரிங்க, அவர் பேணுதல் மிக்கவர்னு சொல்லுவாங்கலாம் கருத்து அர்த்தம். தக்குவாவுக்கு அசல் அர்த்தம் என்ன? தவிர்ந்து கொள்ளுதல். எதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல்? குஃபுரு ஷிர்கிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் தான். பித்அத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல். மார்க்கம் இல்லாததை மார்க்கம் இல்லாததாக நம்புனாதே உன் இஷ்டத்துக்கு உண்டாக்கி கொண்டு இதுவும் மார்க்கம்னு சொல்லக்கூடாது. பெரும் பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல் தக்குவா. சின்ன பாவம் பெரிய பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல். முபாஹ், எந்த முபாஹு ஹராமின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த முபாஹிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல். மார்க்கத்தில் தான் இது கூடுமே, ஏன் இதை வேணான்னு சொல்றீங்க? அல்லாஹ் தாலா தடை செஞ்சிருக்கிறான் எங்கேயாவது? ஹதீஸ்ல வந்திருக்குதா என்று கேட்பாங்க. சில முபாகுகளை நம்ம செஞ்சா ஹராமில் கொண்டு போய் சேர்த்துரும். ஹதீஸ்ல தஃப் அடிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. கல்யாணத்திலாம் தஃப் அடிக்கிறாங்க, அதை வச்சு தான் நிறைய பேர். ஆனால் நம்முடைய மதுஹபில் ஃபிக்ஹ் சட்டத்தில் தஃப் அடிக்காதீங்க, ஏலான் செய்யுங்க. காரணம் என்னன்னா, தஃப் ஆகுமாக்கிட்டா தஃப்பில் கொஞ்ச நாளைக்கு வெறும் தஃப்பாக இருக்கும், அதுக்கு பின்னால் சலங்க வரும், அதுக்கு பின்னால் மியூசிக் வரும், அதுக்கு பின்னால் கீழே வளைஞ்சி மேலே தூக்கி இந்த பக்கம் சாஞ்சி இந்த பக்கம் சாஞ்சி நாடகம் வரும். நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? ஏறக்குறைய நாடகம் அங்கே நடைபெற்றது தஃப்ங்கிற பேரில். இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி இமாம்கள் தெரிஞ்சுதான் தஃப்பும் கூடாதுங்கிறான். நம்ம பக்கம் பார்த்தா ஹதீஸில் தஃப்பு கூடன்றிருக்கு, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கன்னு சொல்லி. இது முபாகத்தான். ஆனால் இந்த முபாக என்ன செய்கிறது? ஹராமின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது. இதிலிருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த முபா ஹராமின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ அது முஸ்தபிஹாத்துன்னு ஒன்று இருக்குது. கூடங்கிற மாதிரியும் இருக்குது, கூடாதுங்கிற மாதிரியும் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் பார்த்தா கூடன்னு இருக்குது, ஒரு பக்கத்தில் பார்த்தா கூடாதுன்னு வருது. இந்த மாதிரி விஷயங்களிலிருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக மாசிவல்லாஹுவை விட்டும் தவிர்த்து கொள்ளும். எதோட சேர்ந்தா எதோட தொடர்பு வட்டா அல்லாஹை விட்டு நம்மளை தூரமாக்கிடுமோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். இந்த மாதிரி உச்சக்கட்ட தக்குவா ஏத்திராசுன் அம்மா சிவல்லா, ஏத்திராசுன் அம்மா சிவல்லா. அப்போ இத்தனை ஜுசு தக்குவாவுக்கு இருக்கிறது. எனவே ஈமான் ஜுசு உடையதுன்னு சொன்னால் நாம் சொல்லுவோம் இவைகளெல்லாம் ஈமானுடைய தக்மிலத்துடைய ஜுசுகள். ஈமானம் கம்மியில் ஆக்குவதற்குடைய ஜுசுகளை தவிர அது நஃப்ஸுல் ஈமானுடைய ஜுசுகள் இல்லை. தக்வாவுக்கு பல தரஜாக்கள் இருக்கிறது. ஆக 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 குறைந்தது ஷிர்கு குஃப்ரிலும் தக்குவா. யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டாங்களோ அவங்கெல்லாம் தக்குவாவுடைய முதல் படிக்கு வந்துட்டாங்க. ஈமான் கொண்டவங்கள்ட்டெல்லாம் தக்குவா இருக்குகிறதுன்னு சொல்லுவோம். எந்த தக்குவா இருக்கிறது? முதல் படி தக்குவா இருக்குகிறது. ஆலா தரகா என்ன? தக்குவாவில் ஆலா தரகா என்ன? மா சிவல்லாஹுவை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல். மா சிவல்லாஹுவை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல். ஆகவே அமல் நல்லா இங்கே கவனிக்கணும். அமல்கள் ஈமானுக்கு அவசியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அமல்கள் இல்லாமல் ஈமான் முக்கம்மலாக ஆகாது என்பதிலே மாற்று கருத்து அல்ல. அனஃபி மதுஹபுக்காரங்களும் ஈமான் வேற அமல் வேறேன்னு சொன்னாலும் அமல் கட்டாயம் சொல்லக்கூடியவங்க. ஆனால் முர்ஜிஆன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவன் தான் சொல்லுவான் தஸ்தீக் பில் கல்பு இருந்தால் போதும், அமல் தேவையில்லை, அமல் இல்லாமலையும் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் வேற. ஆகவே அந்த பசீட்ங்கிறதுல நம்மோட சேர்ந்து முர்ஜியாக்கெல்லாம் வருவானுவோ. ஆனால் முர்ஜியா
அமலே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நபர் நம்ம அமல் என்பது வேறன்னு சொன்னாலும் அமல் இல்லாமல் ஈமான் முக்கம்மல ஆகாதுன்னு சொல்லுவோம். ஆகவே சில பேர் அந்த முர்ஜியாக்கள் அவங்களுடைய அந்த பசீத்துங்கிறத நம்ம சொல்கிறதுனால இந்த ஹனஃபி மதுஹபுக்காரெல்லாம் முர்ஜியாங்கிற பட்டியலில் பைத்தியக்காரத்தனமாக சேர்த்துருவானுவோம். ஆகவே நமக்கும் முர்ஜியாவுக்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் என்ன? தஸ்தீக்குன் பில் கல்பு தான் ஈமான். அதே நேரத்தில் அமல் கட்டாயம். அமல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஈமானில் கமாலியத்து உண்டாகும். சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.